அதெல்லாம் மனசில் வச்சு 2 அடி குறைச்சி வச்சா இல்லை வீரவனம் அப்படி தான் இருக்குது. நம்ம இது இருக்குல்ல அந்த காவிரிப்பாக்கம் அப்படி திறக்க எல்லா பெரிய டேங்க்லாம் அப்படி தான் வச்சுருக்கான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் மூலையே திறக்க மாட்டாங்க. அதான் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். அந்த ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் பிரகாரம் வர தண்ணியை 17ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி 17ஆம் தேதி 17 22 அடி வந்துருச்சு. அதுக்கு பிறகு இறக்கவே இல்லை. வர தண்ணியை வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க. 600 கியூஸில் தான் 600 விடுவாங்க. 700 கியூஸ் தான் 700னா 650 700 இப்படி விடுவாங்க. இந்த மாதிரி விட்டுருக்கும்போது 1ஆம் தேதி வரும்போது தான் மத்தியானம் 1 மணிக்கு நிறைய வந்துருச்சு. காலையில் 900 கியூசெக்ஸ் தான் வெளியே விடுறான். அப்போ கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்குது. நிறைய தண்ணி அங்கேருந்து அதனுடைய கேட்ச்மெண்ட்டே 258 ஸ்கொயர் கிலோமீட்டர். அவ்வளவு தண்ணி வந்து விழும்போது அதை அப்படியே வெளியே விட்டான். அப்படின்னு ராத்திரியில் தான் 29,000 விட்டான். வேறு வழி இல்லை. இது யாருக்காக எதிர்பார்க்கலை. அங்கே இருக்கிற உதவி செயற்பொறியாளர் தான் பொறுப்பு. அவர் தான் எல்லாம் செய்யணும். ஃப்ளட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ரேஷன் முதல்ல திறந்து விடுறது, பாசனத்துக்கு முதல்ல திறந்து விடுறதுலாம் கவர்மெண்ட்டில் செய்ய சொல்லுவாங்க. இதில் யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. அவர் தான் ராஜா, அவர் தான் திறந்து விடுவார். அப்படித்தான் செய்துக்கிட்டு இருந்தார். இதில் எங்கேயும் ஃபைல் எங்கேயும் போய் முடங்கலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு இயல்பாகவே ஒரு கேள்வி வரும், முன்கூட்டியம் வெளியேற்றி இருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்காங்க. ஐயா நீங்கள் ஏதோ அதாவது இந்த இடத்துல வந்து இவங்க ஒரே ஒரு இதாக பாயிண்ட்டை மறந்துடுறாங்க. நமக்கு வந்து எஃப்டிஎல் வந்து 24 அடி. நாம் அந்த மான்சூன் பீரியடில் 22 அடியில் 2 அடி கீழே தான் வைப்போம். 22 அடியில் மெயின்டைன்மெண்ட் வரும். கடைசியில் வந்து மான்சூன் முடிய அந்த முடிஞ்சால் ஏற்றுவோம், இல்லைன்னா அப்படியே இருக்கும். 22 24 இதுக்கு மேலே நமக்கு வந்து எம்டபிள்யூஎல்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எதிர்பாராத வெள்ளம் வர்றப்போ ரெகுலேட் பண்ணுறதுக்காக பஃபர், அது வந்து 29 அடி. நீங்கள் 24 அடிக்கு மேலே 29 அடி வரை தண்ணி உயர்த்தலாம். அதுக்கு மேலே நம்ம பண்டு வந்து 5 அடி இருக்குது, ஃப்ரீ போர்டுன்னு பேர். இந்த 29 அடிக்குள்ளே இவங்க வந்து 22 அடியிலேருந்து 29 அடிக்குள்ளே 7 அடி இவங்க வந்து ரெகுலேட் பண்ணணும். இங்கே தான் தப்பு பண்ணாங்க. இவங்க வந்து கீழே வந்து ஆதனூர்லேருந்து வர்றது இந்த சைடில் பிலோ தி செம்பரம்பாக்கம் வந்து நமக்கு அன்றைக்கி நைட்டில் வந்து 50,000 கனஅடி வரும் தண்ணி வந்துட்டுருக்குது. இப்போ செம்பரம்பாக்கத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஹாவ் காட் தி ரெகுலேட்டர் எவ்ரிதிங். செம்பரம்பாக்கத்தை வந்து இப்போ நம்ம அடையார் ரிவர் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து 65,000 70,000 கனஅடிக்கு மேலே எடுக்காது. ஏன்னா ரிவர் மவுத் வந்து கம்ப்ளீட்டாக சில்டப் ஆகிருக்குது. யாரும் அதை ஒர்க் பண்ணல. சும்மா 2 பொக்லைனை கொண்டு வச்சுட்டு சைடில் நின்றுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க ட்ரெட்ஜ் பண்ணி வச்சுருந்துருக்கணும் இந்த மழை காலத்துக்கு முன்னாலே. நம் விவாதம் அப்படிங்கிறது வேறு இடத்துக்கு போகுது. ஆனால் இந்த நிலையில் நாம் பார்க்க வேண்டியது இந்த நேரத்திற்குள்ளாக, அதாவது இந்த 9 அடி இந்த 7 அடியில் வந்து இவங்க ரெகுலேட் பண்ணணுங்கிறாங்க. நிச்சயமாங்க ஐயா. இந்த விஷயம் அப்படிங்கிறது முன்கூட்டிய திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுவும் அதை நமக்கு இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்காங்க. இதுவரை இயற்கைங்கிறது உணர்த்தியிருக்கு. இதுவரை யாருமே அந்த எம்டபிள்யூஎல்லை பற்றி பேசலை. யாருமே பேசலை. அந்த எம்டபிள்யூஎல் தான் நமக்கு வந்து பஃபர். அதை பற்றி யாருமே இதுவரை பேசலை. நிச்சயமா. ஆனால் இந்த நேரம் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல். இப்போ நாம் வந்து இவங்க மக்களை வந்து எப்படி நம்ம காப்பாற்றி வெளியே கொண்டு போகணும், அந்த விஷயங்கள் குறித்து தான் இந்த நேரம் பயனுள்ள நேரமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் இது எந்த அளவிற்கு சாத்தியப்படக்கூடியது, இந்த மக்களை வெளியேற்றுவதன் மூலமாக அல்லது வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக எந்த அளவிற்கு அது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அலசலாம். இது குறித்த மக்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 044440777718 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். மீண்டும் ஒரு முறை எண்ணை பதிவு செய்கின்றேன். 044440777718 என்ற எண்ணுக்கு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நிலையில் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர், உங்களிடம் நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஜாஃபர்கான் பேட்டையில். ஸ்ரீராம் மன்னிக்கவும், நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த இடத்துல. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த மாதிரியான சூழலை எல்லாம் எதிர்கொள்கிறதே ஒரு சவாலான விஷயமா இருக்கிற நிலையில் அந்த மக்களை அங்கிருந்து மாற்றணுங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கே விருப்பமுள்ள விஷயமா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்கிறதும் ஒரு கேள்விக்குள்ளாகிற ஒரு விஷயமா இருக்குது. வேறு இடத்திற்கு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மாற்றும் பொழுது அவர்களுக்கான வாழ்வாதாரங்கிறதும் கேள்விக்குறியாக கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை. First of all, I must thank News 7 for giving me an opportunity. நம்ம வாழ்வாதாரம் மக்களை மாற்றத்துக்கு பதிலாக let us take the example of Singapore as a sustainable development. இல்லாட்டி பாம்பே as a sustainable development.
இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா 1961, 62 ஆக்சுவலாக சிங்கப்பூர் வாஸ் அண்டர் டெவலப். இந்தியாவோட பார்க்கும்போது அது வந்து ஒரு சிங்கப்பூரை பற்றி எழுதும்போது அந்த இடத்துல நம்ம கேப்டன் கோபிநாத் ஏர் டெக்கன் எழுதும்போது நான் பிளேனை விட்டு போகும்போது நான் பார்த்ததெல்லாம் வந்து சிங்கப்பூரில் வந்து குடிசை வாரியங்களாக இருந்தது. அந்த சிங்கப்பூர்னு ஒரு ஊரில் வந்து 23 ஸ்கொயர் கிலோமீட்டரில் யாரையுமே டிஸ்பிளேஸ் பண்ணாமல் தே ஹவ் பில்ட் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். பீப்புளுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி, ஒரு லிவிங், ஒரு கம்யூனிட்டி லிவிங், எல்லாருமே ஒன்று அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம மெட்ராஸுங்கிற ஒரு ஊரில் இருக்கிற 4 லட்சமோ 6 லட்சம் பேர் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அதை செய்து கொடுக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து. நிச்சயமா ஐயா. இந்த நிலையில் நம்மோடு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார் பாரிவள்ளல், சென்னையிலிருந்து. வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சார் வணக்கம். உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் பாரிவள்ளல். சார், கூவத்து ஓரத்தில் எல்லாம் வீட்டு ஆக்கிச்சிருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆனால் ரேஷன் கார்டு கொடுத்துட்றீங்க, மறுபடியும் ஆக்கிரமிச்சிடான்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்கள், அவருடைய தொலைபேசி இணைப்பில் தொழில்நுட்ப கோளாறுமா சரியாக புரியலினாலும் சொல்ல வர விஷயம் இதுதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு தான் அனுமதி கொடுத்துருது, எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி வெளியேற்றுறது எந்தளவுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்ய முன்வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நாம் தான் அவங்கள அங்கே அமர வச்சோம், அல்லது அமருவதை பார்த்து கொண்டிருந்தோம், அவர்கள் அங்கு குடியேறுவதை பார்த்து கொண்டிருந்தோம், அல்லது அவர்களை அங்கு வைத்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் அவங்களோட வாழ்க்கை சூழலை ஒரு இடத்துக்குள்ளே அமைச்சுக்கிட்ட பிறகு அங்கேருந்து மாற்றுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இது எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திரு தேவதாஸ் சுந்தரமையா? அதாவது கடந்த 45 வருஷமாக ஸ்லம் போர்டு வந்து 1971 இது பண்ணாங்க. 45 வருஷத்தில் நம்ம கட்டியிருக்க ஸ்லம் டெனமெண்ட்ஸ் வந்து 1,34,000. இந்த வருஷம் ஒரு 10,000 கிட்டக்கும் 1,44,000 டெனமெண்ட்ஸ் கட்டியிருக்கிறோம். இதில் வந்து மொத்தம் 4 லட்சம் குடும்பம் இருக்குது. மீதி குடும்பம் எல்லாம் இன்னும் வெளியே தான் ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையில் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்த 1,34,000 நாம் கட்டியிருக்கிறது வந்து எகெயின் வாட்டர் பாடிஸில் தான். அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் இந்த 4 லட்சம் ஃபேமிலியையும் நம்ம வந்து அவங்களுடைய உழைப்பை வச்சு நம்ம முன்னேறி இருக்கிறோம். நாம் வாங்கய்யா, எந்த அளவிற்கு தேவைப்படுகின்றது, எந்த அளவிற்கு நமக்கான பணம் தேவைப்படுகின்றது என்ற விவரங்கள் கூட நம்மிடம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட வந்த அந்த விவரங்கள் கூட இருக்கின்றது. அதை தெளிவாகவே பார்த்து விடலாம். மாற்று வீடுகள் கட்டுவதற்கான உத்தேச மதிப்பீடு எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது சென்னையில் மாத்திரம் 4 லட்சம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதாவது அந்த சென்னை புறநகர் பகுதிகளில் 4 லட்சம் வீடுகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல பிற தமிழக மாவட்டத்தினுடைய நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை மாற்றுவதற்கு தேவையான வீடுகள்ங்கிறது ஒரு 4 லட்சமாக, ஆக மொத்தம் தமிழகத்தை பொறுத்தளவு ஒரு 8 லட்சம் வீடுகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த வீடுகள் கட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய நிதியாக 32,000 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிறது உத்தேசமாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த உட்கட்டமைப்பு தேவைகள், இந்த வீடுகளை கட்டுறது இல்லாமல் உட்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய, அதை மாற்ற, அதற்கான தேவையாக கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல் நீர்நிலைகளை பாதுகாப்பது, ஏனால் நம்முடைய மிக முக்கியமான முயற்சியாக பார்க்கக்கூடியது நம்மை பாதிக்காத, நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாத, மீண்டும் இயற்கையை அதே வழித்தடத்தில் போக விடக்கூடிய அந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒரு 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மொத்தமாக உத்தேசமாக ஒரு 80,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்து ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த மறுகட்டமைப்பை, இந்த உட்கட்டமைப்பை சரி செய்ய, மாற்று வீடுகளை ஏற்படுத்தி தர, நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு வீடும் குறைந்தபட்சம் ஒரு 450 சதுரடி கொண்டதாகவாவது இருக்க வேண்டும். ஒரு இயல்பான குடும்ப தேவை அப்படிங்கிறதே அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் திரு வெங்கையா நாயுடு மத்திய ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. மத்திய அரசு ஒரு 1 லட்சம் ரூபாயை தரும், அதுவும் நிலம் இருந்தால் இன்னொரு 1.5 லட்சம் தரும். ஒரு 6 லட்சம் ரூபாய்க்குள்ளாக அவர்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தால் ஒரு 2.5 லட்சம் வரை குறைந்தபட்ச கட்டணம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம மறுகட்டமைப்பை ஒரு இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துவதாக கூட அமையலாம். இந்த நிலையில் குஜராத்திலிருந்து ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவருடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். வணக்கம் சார், நான் மூர்த்தி பேசுறேன் சார். சொல்லுங்க. நாங்கள் வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கோம், குஜராத்தில் இருக்கோம் நான். அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததே வந்து நம்ம வந்து இதில் தான் பார்க்க முடியுது, டிவியில் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. பட் வந்து இது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து அவங்க ஒர்க்கு
அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்க்காம இருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து திரு பாலு ஐயாவிடமே கேட்கலாம். அவருடைய ஆதங்கம் இது அந்தந்த துறை ரீதியான ஆட்கள் சரியாக செஞ்சுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அது பொதுவாக இருக்கிற கருத்து. இந்த இந்த வெள்ளத்தில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா செய்திருக்காங்க அவங்களால முடிந்த அளவுக்கு. இது தலைக்கு மேலே போயிடுச்சு. என்ன சார் ஒரு அந்த 2 மாதத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்தா அப்படி 1ஆந்தேதி நைட்டு, அதாவது 30ஆந்தேதி நைட்டு 44 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் பேருக்கு செம்பரம்பாக்கையினுடைய கேட்ச்மெண்ட்டில். ஆனால் அந்த இது அக்டோபர் 15 டு டிசம்பர் 15 வரைக்கும் இருக்கிற 60 நாளையில் அவ்வளோதான் பெய்யணும். என்ன ஆகும்? நிச்சயமா உங்களுடைய ஆதங்கமும் புரிகின்றது, கருத்தும் புரிகின்றது. ஆனால் இயல்பாகவே மக்களின் எண்ணம் அதுவாக இருக்கின்றது. அரசு இதை செய்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றதா? அதிகாரிகள் இதை செய்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றதா? நம்மளுடைய அடையார் ரிவர் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணி முகத்துவாரத்தை க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மோர் தென் 1 lakh cubic foot கொண்டு போகும் தண்ணி. 1 லட்சத்து சொச்சம் கன அடி தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு கொண்டு போகக்கூடியது. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து இது வந்து 65,000 to 70,000 கியூசெக்ஸ் தான் கொண்டு போகும் இப்போ இருக்கிற நிலைமையில். அது காரணம் வந்து வேரியஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், எல்லாம் இருக்குது. நாம் வந்து இந்த 65,000க்குள்ளே ரெகுலேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம். இந்த 65,000க்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை 70,000 போயிருந்தால் கூட நடவடிக்கை எடுத்திருக்கும் பட்சத்தில் அதுவே சாத்தியமாகி இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் புரிகின்றது. இந்த நிலையில் நாம் நிறைய விஷயங்களுக்குள் கடக்க வேண்டியிருக்கின்றது. இதை தாண்டி தமிழக அரசு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. மத்திய அரசிற்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதை தாண்டி நாம் ஆக்கிரமிப்பதால் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருப்பதால் நம்மை நேரடியாக இந்த மழை பாதித்திருக்கின்றது. நம்மை நேரடியாக பாதித்திருப்பதை நாமே பார்த்தோம். அது குறித்தும் நாம் அலச வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.